தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், டே கேர் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கூலுக்கான வெப்சைட் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இது போல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கா? அப்ப மறக்காம உங்க தமிழரசியை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தரமான வெப்சைட் டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்காக பண்றோம். உங்க பிராண்ட்ல வெப்சைட் வேணுமா? இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல ஒரு காகமும் அதன் மனைவியும் ஒரு பெரிய மரத்துல கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. சில நாள் கழித்து அம்மா காகம் கூட்டுல முட்டையிட்டது. முட்டையில இருந்து எப்போது குஞ்சுகள் வரும் அப்படின்னு காகங்கள் காத்துட்டு இருந்தது. ஆனா அந்த மரத்தின் அடியிலேயே ஒரு பெரிய பொந்துல ஒரு பெரிய கருநாகம் ஒண்ணு இருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த காகம் முட்டையிடும் போது அந்த பெரிய கருநாகம் முட்டைய சாப்பிட்டுரும். இதனால அம்மா காகம் ரொம்ப மனவேதனை அடைஞ்சது. இத பார்த்த அப்பா காகம் இந்த பிரச்சனையை எப்படியாவது தீக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. அப்பா காகத்துக்கு ஒரு யோசனை வந்தது. புத்திசாலியான அவருடைய நண்பர் நரியிடம் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே காகங்கள் நரிய பார்க்க போனாங்க. நரி கிட்ட நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சொன்னாங்க. நரியும் கொஞ்ச நேரம் யோசிச்சது. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சொல்லுச்சு, கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே காகங்கள் ஆர்வமா என்ன திட்டம் அது அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நரி சொல்லுச்சு, இங்க பாரு, பக்கத்துல ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில ராணியுடைய தங்க நகைகள்லாம் இருக்கும். அதுல உள்ள நகைகளை நீ எடுத்துட்டு வந்து அந்த கருநாகம் புற்றுக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சு. இத கேட்ட உடனே காகங்களுக்கு இந்த திட்டம் நல்ல திட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை நோக்கி 2 பேரும் பறந்து போனாங்க. அப்பா காகம் ராணியின் தங்க நகைகள் வந்து குளியல் அறையில கொஞ்சம் இருந்தத பார்த்தாங்க. உடனே அதுல இருந்த கழுத்தணியை எடுத்துடுச்சு. இத பார்த்த காவலர்கள் எல்லாம் திருடன் 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 அப்படின்னு கத்துனாங்க. காகத்தை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் காகத்தின் பின்னாடியே ஓடி வந்தாங்க. காகமும் திட்டு போட்டபடியே அந்த பெரிய கருநாகம் புற்றுக்குள்ள அந்த தங்க நகைய போட்டுடுச்சு. பிறகு காகங்கள் பக்கத்துல உள்ள கிளையில போய் உக்காந்துட்டு இருந்தது. உடனே காவலர்கள் பொந்தில் இருந்த தங்க நகைய பார்த்தாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய கருநாகம் இருந்தது. உடனே காவலர்கள் அதை அடிச்சு கொன்னுட்டு அந்த தங்க நகையை எடுத்துட்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. இத பார்த்து காகங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தனக்கு உதவிய நண்பருக்கும் நன்றி சொன்னாங்க. பிறகு அந்த கூட்டுல முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆபத்தான நேரத்துல புத்திசாலியா யோசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. புத்திசாலித்தனமா இருந்தா பலமான எதிரிய கூட தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.